ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம சொல்ல போகிற இன்ஃபர்மேஷன் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஏன்னா இன்றைக்கி பிரதோஷம் இருக்குது. இது நார்மலாக வர பிரதோஷம் கிடையாது. சுக்கிர பிரதோஷம்னு இதை சொல்லுவாங்க. இந்த சுக்கிர பிரதோஷங்கிறது ரொம்ப ரேராக வரும். சுக்கிர பிரதோஷம் வர டைமில் நம்ம செய்ய வேண்டிய முக்கியமான ஒரு விஷயத்த இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். ஏன்னா அந்த சுக்கிர பிரதோஷத்தை அன்னைக்கு சில டைமிங்கில் நம்ம சில விஷயங்களை செய்யும்போது அது ஒரு மனுஷனோட லைஃப்பில் ஒரு மிகப்பெரிய ஒரு சேஞ்சஸ், அதாவது ஒரு தடாலடியாக ஒரு மாற்றம் வந்துருச்சு, ஒரே நாள் இப்படி நடந்துருச்சு நம்ம ஆச்சரியப்படுற மாதிரியான பல விஷயங்களுக்கு உண்டாக்குற ஒரு பவர் இந்த சுக்கிர பிரதோஷத்துக்கு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதனால் இன்றைக்கி நான் வீடியோவில் சொல்கிற விஷயத்த தெளிவாக கேட்டு கரெக்டாக அதை அதே மாதிரி ஃபாலோ பண்ணுங்கள். மிகப்பெரிய ஒரு மாற்றம் அப்படிங்கிறது கிடைக்கும். சரிங்களா? அதற்கு முன்னாடி இது மரகத நீலவழி சக்கரத்துக்கான லாஸ்ட் டேட் அப்டேட்டுங்க. இன்றைக்கி ஒரே நாள் தான் டைம் இருக்குது. 27ஆம் தேதி பௌர்ணமி வரனால இன்னையோட நீங்கள் மரகத நீலவழி சக்கரத்துக்கு பேர் கொடுக்கறதுக்கான டைமிங்ஸ் முடியுது. நம்ம வீடியோ தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு நல்லா தெரியும் மரகத நீலவழி சக்கரம்னா என்ன, இதுக்கு எப்படி பேர் கொடுக்கணும், இதுக்கு என்ன ப்ரொசீஜருங்கிறது தெரியும். நீங்கள் நம்மளோட ப்ளேலிஸ்ட்டில் போயிட்டு வீடியோ ஷார்ட்ஸ் ப்ளேலிஸ்ட் இருக்கும் இல்லைங்களா, அதில் ப்ளேலிஸ்ட்டில் மரகத நீலவழி சக்கரங்கிற ப்ளேலிஸ்ட் இருக்குது. அதில் ஸ்டார்டிங்லேருந்து போட்ட வீடியோ பார்த்தீங்கன்னா இந்த மரகத நீலவழி சக்கரத்தோட பவர் என்னங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இதோட பவர் என்ன, இதோட அருமையெல்லாம் என்ன என்ன ஏதுங்கிறது நீங்கள் தெரிஞ்சிட்டிங்கன்னா இது உங்களுக்கு தேவையா தேவையில்லையான்னு உங்களுக்கே தெரிஞ்சிடும். தேவைப்படுறவங்க இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் மரகத நீலவழி சக்கரங்கிறத டைப் பண்ணி அனுப்புனீங்கன்னா இதை பற்றின தெளிவான இன்ஃபர்மேஷன் என்னங்கிறது நாமளே ஷேர் பண்ணுவோம். அது என்னென்னு தெரிஞ்சுட்டு கூட தேவைப்படும் பட்சத்தில் உங்கள் பெயர்கள் கொடுத்து கூட நீங்கள் இதை அப்ளை பண்ணிக்கலாம். சரிங்களா? இன்றைக்கோட டைமிங் முடியுது. இன்றைக்கி வர பெயர்கள் மட்டும்தான் நம்மளால் எடுக்க முடியும். அதே போலங்க இன்னொரு முக்கியமான விஷயமும் தேய்பிரை பஞ்சமிக்கான அப்டேட்டும் போகுது. ஸோ பஞ்சமி எப்போ வருதுங்கிறது அதுவும் உங்களுக்கு தெரியும். 1ஆம் தேதியே வருது. இந்த வாட்டி நமக்கு 31ஆம் தேதி வரைக்கும் டைம் இருக்குது நவமொழி யாகத்துக்கு பெயர்கள் கொடுக்கறக்கு. நவமொழி யாகத்துக்கு நான் சொல்லவே வேண்டியதில் உங்களுக்கு கேட்க இன்ஃபர்மேஷன் நல்லாவே தெரியும். 5 இயர்ஸாக ஃபாலோ பண்ணுறவங்க அத்தனை பேர்த்துக்கும் இதோட ப்ரொசீஜர் நல்லா தெரியும். நவமொழி யாகம்னா என்ன, இதுக்கு எப்படி பேர் கொடுக்கணும், இதுக்கு என்ன மாதிரி ப்ரொசீஜர் எல்லாமே நல்லா தெரியும். சப்போஸ் இந்த வீடியோக்கு நீங்கள் புதுசு, எனக்கு இதை பற்றிலாம் எதுவுமே தெரியாது, நானும் இதை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோலேயே வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது. அந்த நம்பரில் நவமொழிகன் டைப் பண்ணி அனுப்பினாலே இதை பற்றின இன்ஃபர்மேஷன் எங்கே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஒரு சிஸ்டர் நீலவழி சக்கரம் வாங்கி வச்சுருந்தாங்க. அவங்க அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் சொல்கிறாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்கன்றதை கேளுங்க. அதுக்கப்புறம் நான் அந்த விஷயத்துக்குள்ளே வரேங்க. சரிங்களா? அப்புறம் இந்த மரகத நீலவள்ளி சக்கரமும் கொஞ்சம் ரெகுலராகவே பூஜை அவங்க பண்ணிட்டு தான் இருக்காங்க. பால் வச்சு டெய்லியே அந்த மந்திரத்தை சொல்லிட்டு தான் இருந்தது. ஆனால் பெயின் ஜாஸ்தி இருந்துகிட்டே இருந்தது. அப்புறம் இப்போ பார்த்தா ஏவல் இருக்குன்னு சொல்லிட்டு அந்த முதல் வீட்டுக்காரங்க ஹஸ்பண்ட் அவங்க மாமியார்லாம் சேர்ந்து ஏதோ பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு இப்போதான் அது எடுக்கிறதுக்கு ஒரு சரியான ஆள் அதை எடுத்துட்டு இப்போ அந்த பொண்ணு நார்மலாக நடக்குது, நிம்மதியாக தூங்குது. அந்த பழைய நினப்பு இதெல்லாம் சோகம் அதெல்லாம் இல்லாமல் ஒரு மாதிரி கொஞ்சம் பரவாயில்ல, முகமே தெளிமுகமாக இருக்குது. அதனால உங்களுக்கு ரொம்ப 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 தேங்க்ஸ். நீங்கள் சொன்ன மாதிரியே கிராஜுவலாக அது இம்ப்ரூவ் ஆகிட்டு தான் இருக்கு. ஆனால் நிஜமாவே மரகத நிலவள்ளி சக்கரத்துக்கு இருக்க சக்தி வேறு எதுக்குமே கிடையாது. சித்தரையாவுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. பாருங்க நடந்துருச்சு. எனக்கு அதுதான் ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்து. இப்போ அவங்க அப்பா, அந்த பையன், குட்டி பையன் எல்லாருமே ஓரளவுக்கு அவங்க ஃபேஸ்லேயே டிஃப்ரென்ஸ் தெரியுது. இப்போதான் அது தெளிமுகமாக இருக்குது, பழைய முகம் மாதிரி இருக்குது. 2 முகமாக இருந்தது. பாடி வெயிட்டாக இருக்குன்னு சொல்லிக்கிட்டே தான் இருந்தாங்க. ஆனால் இப்போ எடுத்ததுக்கப்புறம் ஹாப்பி. ரொம்ப 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 தேங்க்ஸ் சிஸ்டர். ரொம்ப எப்படி வார்த்தையால் சொல்கிறதுன்னு தெரியல, ஆனால் ரொம்ப நன்றி. நன்றி சகோதரி. எனக்குமே கேட்கும்போது ரொம்ப ஆச்சரியமாகவும் சந்தோஷமாகவும் இருக்குது. இந்த சிஸ்டர் அவங்க ரிலேட்டிவ் ஒரு பொண்ணுக்காக வேண்டி தான் மரகத நீலவழி சக்கரம் ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. 1 மாதத்துக்கு மேலே ஆயிடுச்சு. இப்போ அவங்க வாங்கிட்டு அவங்க பேர் கொடுக்கும்போது என்ன ரீசன் சொன்னாங்கன்னா, அந்த பொண்ணுக்கு ஏதோ பிரச்சனை, உடம்பு வெயிட்டாகவே இருக்குது, அந்த பொண்ணால் நார்மலாக இருக்க முடியல, ஏதோ நிறைய பிரச்சனைகள்லாம் அந்த பொண்ணுக்கு இருந்துகிட்டே இருக்குது, ஒரு நார்மலாக இருக்க மாட்டேங்கிறாங்கன்னு சொல்லிகிட்டே இருந்தாங்க. ஆனால் எப்போ மரகத நீலவழி சக்கரம் வீட்டுக்குள்ளே போச்சோ, நான் சொன்னேன் இல்லைங்களா, உள்ளே வந்துட்டாலே ஃபஸ்ட்டு உங்களுக்கு எது நிம்மதியை குலைக்குதோ அந்த நிம்மதியான ஒரு விஷயத்தை சரி பண்ணிடுவாங்க. அந்த நிம்மதிங்கிறத ஃபஸ்ட்டு கொடுத்து என்ன அதுக்கு காரணம், உங்களுக்கு பிரச்சனையாக இருக்குதுன்னா அதுக்கு என்ன காரணங்கிறத ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சி அதையும் காமிச்சிடுறாங்க, அதுக்கான சொல்யூஷனையும் தந்துடுறாங்க. இந்த சிஸ்டர் விஷயத்தில் இப்போ தான் நடந்துச்சு. அந்த பொண்ணுக்கு எதனால் அந்த பாடி அவ்வளோ வெயிட்டாக இருந்துச்சு, என்ன பிரச்சனைங்கிறதையும் கண்டுபிடிச்சிட்டாங்க, அதற்கான தீர்வையும் கண்டுபிடிச்சி அம்மா கொடுத்து அதையும் சரி பண்ணிட்டாங்க. இப்போ அந்த பொண்ணு ரொம்ப நல்லா இருக்காங்க. ஸோ அவங்க அதான் சொன்னது, நிறைய பேர்த்து வீட்டில் உள்ளே போனோன்னா சகல விதமான பிரச்சனைகள் சரியாகுது. பல வருஷங்களாக சரியாகாத விஷயமெல்லாம் இப்போ ஓகே ஆகுது சிஸ்டர், ஒன்றொன்று வெளியே வருதுன்னு சொல்கிறத கேட்கும்போது ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. வராகமூர்த்தி சித்தரையாவுக்கு நன்றிகளை சொல்லணும், நம்மளோட வராகி அன்னைக்கு நன்றிகளை சொல்லணும். உங்களோட நம்பிக்கைக்கு கிடைச்ச மிகப்பெரிய ஒரு வெற்றின்னு தான் அதை சொல்லணுங்க. ஸோ வராகி அன்னைக்கு நன்றிகளை சொல்லுங்கம்மா, அது போதும். இன்றைக்கி நான் சொல்ல போகிற ஒரு விஷயம், நான் சொன்ன இல்லைங்களா, இன்றைக்கி பிரதோஷம் இருக்குது. பிரதோஷம் அப்போது நம்ம நார்மலாக சிவன் கோவிலுக்கு போவோம், நமக்கு தெரிஞ்ச சில விஷயங்கள் எல்லாம் பண்ணுவோம்.
ஆனால் இந்த பிரதோஷத்தை வந்து என்ன சொல்கிறாங்கன்னா சுக்கிர பிரதோஷம்னு சொல்கிறாங்க. சுக்கிர பிரதோஷங்கிறது ஏதாவது ரொம்ப ரேராக வருங்களாமா. ரொம்ப ரேராக பல வருஷங்களுக்கு ஒரு வாட்டி இந்த மாதிரியானே வரும். மோஸ்ட்லி வந்து ஆவணி மாதத்தில் அந்த சுக்கிர பிரதோஷம் வரதுக்கான வாய்ப்பு வந்து இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இந்த வாட்டி நமக்கு வந்து கிடச்சிருக்கு. இந்த சுக்கிர பிரதோஷம் டைமில் என்ன நடக்கும்னா, அதாவது சுக்கிர பிரதோஷ டைம் அப்போது நீங்கள் சிவன் கோவிலில் வந்து வில்வ மரம் வந்து இருக்குங்க. நீங்கள் நிறைய கோவில்களில் வந்து கவனிச்சிருப்பீங்க, வில்வ மரம் வந்து வச்சுருப்பாங்க. அந்த வில்வ மரம் எந்த சிவன் கோவிலெல்லாம் இருக்கோ அந்த சிவன் கோவிலுக்கு கண்டிப்பாக இன்றைக்கி நீங்கள் போங்க. ஏன்னா ஒரு சிவன் கோவிலையும் கண்டிப்பாக வில்வ மரம் இருக்கும். சிவன் கோவிலில் இல்லாட்டியுமே இன்றைக்கி நீங்கள் வில்வ மரத்தை வந்து தரிசனம் பண்ணுறது ரொம்ப நல்லது. ஏன்னா இன்றைக்கி நாளில் இந்த சுக்கிர பிரதோஷத்தில் என்ன ஆகுனா சூரிய கதிர்கள் வில்வ மரத்தில் வந்து இறங்குமா. சூரிய கதிர்கள் இறங்குற நேரம் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு நேரங்கிறாங்க. அந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா வில்வ மரத்தடியில் நின்று நம்ம என்ன கேட்டாலும் நடக்குமா. நீங்கள் ஏதாவது சாதாரணமாக போய் வில்வ மரத்தடியில் உட்காந்து கூட நின்று கூட சிவபெருமானை நினச்சி நான் கேட்குற விஷயம் நடத்தி கொடுக்கணும் அப்படிங்கிறத நம்ம கேட்கணும். இந்த சுக்கிர பிரதோஷம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா நார்மலாக நம்ம ஈவினிங் 4:30 to 6:30 பிரதோஷ நேரம். ஆனால் சுக்கிர பிரதோஷங்கிறது சுக்கிர ஹோரையில் வந்து வரும்னு சொல்கிறாங்க. சுக்கிர ஹோரை இன்றைக்கி எந்த டைமிங் வருதுங்கிறது உங்களுக்கு சொல்கிறேன். அந்த டைமிங்கை நீங்கள் நோட் பண்ணி வச்சுட்டு அந்த நேரத்தில் நான் சொல்கிற மாதிரி நீங்கள் செய்யுங்க. இன்றைக்கி பிரதோஷ நேரத்துக்கு முன்னாடியே இந்த சுக்கிர ஹோரை ஸ்டார்ட் ஆகுது. ஈவினிங் 3 to 4ங்க. அதை விட்டிங்கன்னா அதுக்கப்புறம் புதன் ஹோரை வந்து 4 to 5 இருக்குது. அந்த நேரத்தில் உங்களுக்கு சுக்கிர பிரதோஷமும் இருக்குது. பிரதோஷம் இருக்கிறனால இந்த 2 நேரத்தையும், இந்த 2 மணி நேரத்தையும் நீங்கள் கரெக்டாக பயன்படுத்துங்க. இல்லைனாலும் இன்றைக்கி நாள் முழுக்க அந்த சுக்கிர பிரதோஷத்தோட பவர் வந்து ஆக்டிவேட்டில் தான் இருக்கும். நம்ம செய்ய வேண்டியது ஒன்று தான். நம்ம இன்றைக்கி சிம்பிளாக வந்து நம்ம கேட்குற விஷயத்தை அடையிறதுக்கு இதை ஒன்று நீங்கள் செஞ்சாலே போதும். ஒரு வெள்ளை துணியில் மஞ்சள் தொடச்சி எடுத்துக்கோங்க. இல்லைன்னா மஞ்சள் துணி கிடைச்சாலும் பரவாயில்ல. கருப்பு கலர் தவிர வேறு எந்த கலர் பேனாவாக இருந்தாலும் பரவாயில்ல. உங்களோட பேர், ராசி, நட்சத்திரம், பிறந்த நேரம், டேட் ஆஃப் பர்த்து, கோத்திரம், இதில் என்னெல்லாம் உங்களுக்கு தெரியுமோ அத்தனை விஷயங்களையும் எழுதுங்க. கோத்திரம் தெரியாது, ராசி நட்சத்திரம் தெரியாதுன்னா பரவாயில்லை, உங்கள் பேராச்சும் எழுதி டேட் ஆஃப் பர்த்தாச்சும் எழுதுங்க. எழுதி உங்களுக்கு என்ன கோரிக்கை நடக்கணுமோ அந்த கோரிக்கையை வந்து அதில் எழுதுங்க. இந்த மாதிரி எனக்கு பண தேவை வந்து சரியாகணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த என்ன விஷயமோ என்னெல்லாம் விஷயம் இருக்கோ அத்தனை விஷயத்தையும் இன்றைக்கி எழுதலாம். அதெல்லாம் எழுதி என்ன பண்ணுங்கள், ஒரு ₹1 காசு வச்சு அதை ஒரு முடிச்சாட்டை போட்டு அந்த முடிச்சை கொண்டு போய் வில்வ மரத்தில் கட்டுங்க. இன்றைக்கி வில்வ மரத்தில் கட்டுனீங்கன்னா நீங்கள் காணிக்க முடிஞ்சு வச்சா எப்படி நம்ம வேண்டுதல் வேண்டி வச்சா எப்படி உடனே விஷயம் நடக்குது, அதே போல் இந்த விஷயத்துக்கும் ஒரு பவர் இருக்குது. இப்படி நம்ம செய்கிறது சாதாரண விஷயம் இல்லைங்க. 11 மணி நேரத்தில் அது விடை கொடுக்குதான். இப்படி ஒரு சக்தி வந்து இருக்குது. அந்த மஞ்சள் துணியில் எழுதி காணிக்க முடிஞ்சு வில்வ மரத்தில் கொண்டே கட்டுங்க. கோவிலில் வில்வ மரம் இல்லாட்டியுமே எங்கே வில்வ மரம் இருந்தாலும் கொண்டே கட்டுங்க. இன்றைக்கு மட்டும் இந்த வில்வ மரம் உங்கள் கண்ணில் கிடச்சி இதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் தான் மிகப்பெரிய பாக்கியவான்னு சொல்லலாம். அவ்வளோ பெரிய ஒரு மேஜிக் வந்து கண்டிப்பாக நடக்குங்க. சித்தர்கள் சொல்லி வச்ச வாக்குது. அதனால் அவசியம் இன்றைக்கி வந்து இதை பண்ணுங்கள். ரூல்ஸ் எல்லாம் இருக்குது, அது கண்டிப்பாக ஃபாலோ பண்ணணும் தான். நான்வெஜ் சாப்பிடாமல் பீரியட்ஸ் டைம் இல்லாமல் தான் பண்ணணும். கண்டிப்பாக இது பண்ணுங்கள். சப்போஸ் வீடியோ பார்க்குறவங்க வில்வ மரமே இல்லை என்ன பண்ணுறதுன்னு கேட்டிங்கன்னா இப்படி பண்ணி சிவன் கோவிலில் கொண்டே சிவன் பாதத்தில் வைங்க. சரிங்களா? சிவன் கோவிலில் ஏதோ ஒரு பக்கமாச்சும் வச்சுட்டு வந்துடுங்க. இல்லையா உங்கள் வீட்லேயே சிவனை நினச்சி முடிஞ்சு வச்சுருங்க. கோவிலுக்கு போகும்போது கொண்டே செலுத்திடுங்க. அப்படியாச்சும் பண்ணுங்கள். ஆனால் இன்றைக்கி நாளில் நம்ம செய்கிறது மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை உண்டாகும். சுக்கிர பிரதோஷங்கிறது மிகப்பெரிய ஒரு பாக்கியத்தை நமக்கு கொடுக்கும். அப்படிங்கிறனால தான் இந்த சேர்க்கையெல்லாம் வரும்போது கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் பண்ணுங்கன்னு நம்ம சொல்கிறது. அதனால் இன்றைக்கி ஒரு சான்ஸ் கிடைச்சாலும் நான் சொல்கிற விஷயத்த அவசியம் செய்யுங்க. மிகப்பெரிய மாற்றங்கிறது கண்டிப்பாக கிடைக்கும். நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் இது போல் பதிவெல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இந்த பதிவு பிடிச்சிருக்குனாலும் ஒரு லைக் கொடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.